ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கம். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி 30/9/2024 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று சிவராத்திரி பிரதோஷம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:05 7:05 வரை, மாலை 3:05 4:05 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:05 10:05 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 இன்றைய திதி இன்று இரவு 8:40 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:01 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 9:01 வரை மரணயோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8 மணி வரை கரசை, பின்பு இரவு 8:45 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 9:01 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். உத்திராடம் திருவோணம் இருக்க இன்றைக்கி சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கை செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இன்றைய ராசி முதல் ராசியாக மேஷ ராசி என்பது பார்த்தோன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த எண்ணங்கள் மேம்பட போகுது. குழந்தைகளுக்கு என்ன படிக்க வைக்கலாம், எங்கே படிக்க வைக்கலாம் அப்படின்னா ஒரு எண்ணங்கள் ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நாள் அமைப்பது. உங்களுக்கு வெளியூர் இருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க, ஒரு அருமையான தருணத்தை என்று உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவாக கொடுக்கறதால உங்களுடைய பணி செஞ்ச இடத்துலலாம் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட போகுது. தள்ளிப்போன சில வேலைகள்லாம் உங்களுக்கு மீண்டும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது. உங்களுக்கு உடைய மறைமுகமான திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும், அந்த திறமையை வெளிப்படுத்த காரணம் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய நாளாக அமைப்போது. உங்களுக்கு மனசில் ஒரு புது நம்பிக்கையோடு நம்மளால் எதுவும் செய்ய முடிகின்ற ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒரு விஷயம் செய்து அந்த விஷயத்தை உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை மற்றவருக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். ரிஷபராசி என்பது பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய கடன் தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கள் போகுது. கடன் இருக்குதுன்னு நினச்சாலும் இந்த கடனை இந்த வழியில் நம்ம அடைச்சிடலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரதால் அந்த கடனை பற்றி நீங்கள் கடன் பற்றி யோசித்து உடனே நீங்கள் அதை பற்றி நீங்கள் சரி அதை பார்த்துக்கலாம் முடிஞ்சுன்ற ஒரு இடத்துல போட போகிறீங்க. கடந்து போகக்கூடிய நாள் உங்களுக்கு. உத்தியோகத்தை உங்களுடைய திறமைகளை நீங்கள் காமிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. உங்கள் பணியில் உங்கள் திறமையினாலே சில விஷயங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள் அமைப்பது. உங்களுக்கு வங்கி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, வராது கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு கால்நடை பணியில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு கால்நடை அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய நாளாக விவசாய அன்புகளுக்கும் மற்ற கால்நடை வரக்கூடிய அன்புகளுக்கும் இருக்குதுங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்த சில தடமாற்றங்கள்லாம் கொஞ்சம் மறைப்போது. உங்களுக்கு இந்த கல்வியில் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டுமே இந்த குரூப் எடுத்துகிட்டோன்னா என்ன பண்ணி சில தடுமாற்றங்கள்லாம் விலகி நீங்கள் ஒரு அந்த கல்வியை கற்பதற்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அரசியலில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு அதேபோல் இந்த வீட்டில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தாலும் அந்த வீட்டில் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு வருகின்ற வருமானம் தனம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். மிதுனராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம், எதாக தான் பார்த்துட்டு நம்மளால் முடிகின்ற ஒரு மனப்பக்குவம், ஒரு மன தைரியத்தோடு நீங்கள் செயல்படைய நாள் உங்களுக்கு. பூர்வீக வீட்டெலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, விரிவுபடுத்தக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு வெளியூர் பண்ணுங்கள், நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கிறதால அதை நல்ல ஒரு உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி இருக்கிற வாய்ப்பு வெளியூர் பண்ண மேற்கொள்ளுங்க. நீங்கள் குழந்தைங்களால் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரப்போகுது. இவரோட அப்பா இவரோட அப்பான்னு இவருடைய அம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகள் மூலம் உங்களுடைய நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும்
உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கப்போது. உங்களுக்கு நவீன பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கி பயன்படுத்தி போகிறீங்க. நீங்கள் உடைய செயல்பாடு இருந்து வந்த சோர்வு மந்தத்தில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்னஸாக நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு. மற்றவர்களால் கொஞ்சம் சில செலவுகள்லாம் இருக்குது. அந்த செலவு ஒரு மகிழ்ச்சியான செலவாக தான் உங்களுக்கு இருக்கப்போது. செலவு செஞ்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஒரு தேர்ச்சியும் ஒரு முதிர்ச்சியும் நிறைந்த நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பெரியக்கூடிய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் அமைகிறது. உங்களுக்கு உடைய தொழில் ரீதியான பயணங்கள்லாம் ஒரு அனுகூலம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் போது. ஆனால் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் எல்லா விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் அமைகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் உறுப்பினர் மத்தியில் கொஞ்சம் சிறு சிறு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் போகுது. அதே மாதிரி கொஞ்சம் விவாதங்கள் இருக்கின்ற போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதும் சிறப்பு. உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்திலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு கூடுமான வரைக்கும் கொஞ்சம் வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பு நல்லது. யாருக்கும் அந்த வாக்குறுதி கொடுக்காதீங்க. கொஞ்சம் சில டைமில் நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் போனால் அதுவே தேவையற்ற மனசாவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டும். கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய வீடு கட்டு தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேம்பட போகுது. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 8இல் சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் பார்த்து செலவுகளை வைத்துக்கொள்ளுங்கள், பார்த்து பேசுங்க, பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சிம்மராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த முடிவுகள் எடுப்பது தேவை. இவர் தான் இந்த முடிவு தான் எடுப்பார், இப்படி தான் செய்வார்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வேறு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல் மாறுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போதுங்களுக்கு நல்ல முடிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அடுத்தவங்க நினைக்க தான் செய்யணும் அவசியம் கிடையாது. நமக்கு தோணுங்கின்ற நமக்கு சரின்னு செய்கின்ற விஷயங்கள் நமக்கு நல்ல முடிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் மற்ற எதிர்பார்த்த முடிவுகளுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க. உங்களுடைய வாகன பயணித்தும் போது கொஞ்சம் விவேகமாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்க, ஜாக்கிரதையாக போங்க, எல்லா பொருளையும் வச்சுங்க, ஹெல்மெட் போடுங்க. மாதிரி கொஞ்சம் இரவு பயணத்தை தவிர்ப்பது பல விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. மறைமுகமான சில விமர்சனங்கள்லாம் தானாக தோண்டி தானாக மறைப்பது, அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக ஒன்று. உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போது. உங்களுக்கு உடனப்பில் கொஞ்சம் அனுசரித்து சென்றாலே உங்களுக்கு ஒரு அருமையான நாள் அமைப்பது. உங்களுக்கு ஒரு அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓய்வு கிடைக்கக்கூடிய நாள் அமைப்பது. உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக சில விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கன்னிராசினி பார்த்தா உங்களுக்கு பழைய வாடிக்கையாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதனாலே உங்களுடைய பிஸ்னஸும் நல்ல நிலையில் போக போகுது. உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பாக சில விரயங்கள், மருத்துவ செலவு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பண விரயங்கள், மருத்துவ செலவு, மருத்துவ டெஸ்டிங்கு, டாக்டர் ஃபீஸ்னு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் அதனால் கொஞ்சம் ஒரு கையிருப்பு குறைஞ்சாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் போது. உங்களுக்கு உறவுடைய இருந்த சில சலசலப்புகள், மனசாபங்கள்லாம் கொஞ்சம் குறைக்கூடிய நாளாக அமைந்தவங்களுக்கு இறை வழிபாட்டை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கிற நாளாக இருக்குது. உங்களுக்கு இந்த பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வு பிறக்க போதுங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைதான். கொஞ்சம் முன்கோப்பெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்த நிறைய விஷயம் நீங்கள் இன்றி வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு முடிவும் மிக தைரியமான முடிவாக இருக்கிறதால அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். யாரை பற்றியும் யோசிக்காமல், யாருக்கும் பயப்படாமல் இது சரி என்ன அந்த முடிவை நீங்கள் இருக்கின்ற பட்சம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடைக்க போது. மனதளவு ஒரு தைரியத்தை செய்கின்ற முடிவு நல்லதாக நடக்க போது. உங்களுக்கு அரசால் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்காது. உங்களுக்கு எல்லா விஷயம் கொஞ்சம் துடிப்போடு செயல்படுறதால, ஒரு வேகத்தோடு செயல்படுறதால எல்லா விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அதே கொஞ்சம் யோசித்து சில விஷயங்களை செய்வது நல்லது. வேகம் வேண்டும், அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா எந்த தடையெல்லாம் நீங்கள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் போகலாம். நீங்கள் வியாபார பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளுக்கு சில மாறுபட்ட அணுகுமுறையாக சில விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக அணுகுதலால் அந்த பிரச்சனையை முடிய போது. உங்களுக்கு பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு உடைய அடிப்படை தேவையை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. மற்றபடி இந்த 3 நாள் உங்களுக்கு முழுவதுமே ஒரு நன்மை நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு,
அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தவறிப்போன தொலைந்து போன சில பொருட்கள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு உயர் அதிகவுடைய அறிவும் கிடைக்கத்தால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் விடாபிடியான சில வேலைகளை விடாபிடியாக இருந்து முடிக்க போகிறீங்க. அதாலே உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்க போகுது உங்களுக்கு. உண்மையான யார் என்னென்னு கொஞ்சம் புரிந்து கொண்டு பேசுவது பழகுவது நல்லது உங்களுக்கு. உணவு விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்துங்க. உடம்புக்கு தேவையான உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளத்துக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. வெளியுறவை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் எதிர்பாராத வரவுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இங்கே நினைக்காத சில வருமானங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. நீங்கள் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் உதவி கிடைக்கத்தால் உங்களுடைய சில விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு இருந்த சிறு சிறு மறதிகள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம், எதையும் நம்மளால் செய்ய முடிகின்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் ஒரு வேலையை செய்கின்ற போது அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்க போது. உங்களுக்கு உடைய தந்தை வழியில் கொஞ்சம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதால உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறது அது விஷயம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக தைரியமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவுக்கு எதிராக நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சொல்லி ஏற்பட போது. உங்களுக்கு பணியிடத்துலையும் நல்ல ஒரு சுமூகமாக சொல்லி ஏற்பட போது. உங்களுக்கு திட்டமிடாத சில செலவுகள்லாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கலாம். திடீர்னு ஒரு செலவால் பிளான் இல்லாத செலவால் எதிர்பார்க்க செலவால் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்தாலே கொஞ்சம் உங்களுடைய கையிருப்பெல்லாம் கொஞ்சம் சேமிப்பு குறையக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கனமாக செலவு செஞ்சனால உங்களுடைய வருமானத்தில் செலவு போக சேமிக்க முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்தளவுக்கு வருமானம் இருக்க போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் அனுபவம்லாம் கொஞ்சம் உங்களுடைய வியாபாரம் விஷயத்தில் கொஞ்சம் அதிகரிக்க போது உங்களுக்கு. அந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ஒரு உக்தியை கையாளலாம் மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு கண்டிப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளியூர் தொடர்பான மூலதனமெல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது. வெளியூரில் கொஞ்சம் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, ஏதாவது ஃபேக்ட்ரி ஓப்பன் வந்து ஒரு அதிக அல்லது முதலீடுலாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு மற்றபடிய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வட மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகர ராசி ஒன்று பார்த்தோன்னா உங்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான கவலைகள் சோகங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாள் உங்களுக்கு பார்த்துங்க. வாகன பராமரிப்புக்காக சில செலவுகளாக நீங்கள் செய்யக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. உடைய பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடந்து கொள்ளுங்கள். அரசு வழியில் இருந்து வந்த சில முரண்பாடுகள் தடைகள்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அரசு அந்த விஷயங்களில் முடியக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. பணிபுரியும் இடத்துல கொஞ்சம் ஆர்வம் நேரம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் மற்றவங்களுடைய நயமான பேச்சுக்களை நம்பி கருத்துக்களை நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணாமல் இருப்பது நல்லது. எப்படி பேசினாலும் உங்கள் பர்சனல் விஷயம் நீங்கள் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் வியாபாரத்தை கொஞ்சம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு கோயில் குளத்துக்கு போகக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த நாளாகவும் அமைகிறது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு எதிர்பாரா சில பயணங்கள்லாம் ஏற்பட போது உங்களுக்கு. அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியாகவும் அமைய போது உங்களுக்கு. அதெல்லாம் நல்ல ஒரு புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போது உங்களுக்கு. புதிய கூட்டாளிகளை பற்றிய ஒரு புதிய சிந்தனைகள் எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. உடைய சகோதர வழியிலையும் ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போது. நண்பர்கள் உதவியால் கொஞ்சம் சாதகமான சில விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல விதத்தில் நடந்து முடிய போது உங்களுக்கு. எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஏற்பட போகுது உங்களுக்கு. பணிபுரிய இடத்துல கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க நாளாக இருக்கிறதால கொஞ்சம் பொறுப்போடு இருங்க. யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. நீங்கள் இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க, கடன் ஜாமீன் போடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ற ஒன்றில் சனி பகவான் ஜென்ம சனி ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு சவாலான விஷயங்களை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக ஈஸியாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த சில போட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து ஒரு சகஜ நிலைக்கு வியாபாரம் வரப்போகுது உங்களுக்கு. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. இந்த கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்பட போகுது உங்களுக்கு. மின்சார பொருட்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வாங்குவது நல்லது உங்களுக்கு. எடுக்கின்ற முயற்சியில் ஒரு முயற்சியும் ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. எந்த முயற்சியும் ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள்
பூர்வீக வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போகிறீங்க நீங்கள். மற்றபடி ஒரு மேன்மையும் உயர்வு நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கு அந்த ஒரு வெற்றி நாளாக ஒரு இனிய நாளாக அமையாண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.